ஹலோ எவ்ரிவன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஜெர்மனில் நம்பர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ அந்த நம்பர்ஸ் வச்சு எப்படி டிஃப்ரெண்ட் கிளாக் டைமிங்ஸ், ஒரு நேரம் கடிகாரம் பார்த்து இந்நேரம் எப்படி சொல்கிறது அப்படின்னு டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெர்மனில் நேரம் சொல்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று ஃபார்மல், இன்னொன்று கேஷுவல். ஃபஸ்ட்டு ஜெர்மனில் டைம் என்ன அப்படின்னு எப்படி கேட்குறது? வி ஸ்பேட் இஸ்ட் எஸ், அதாவது வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணால் எவ்வளவு லேட் ஆகுது. வி ஸ்பேட் இஸ்ட் எஸ் அப்படின்னா டைம் என்னன்னு அர்த்தம். அல்லது வி ஃபீல் உவர் இஸ்ட் எஸ், வி ஃபீல் உவர் இஸ்ட் எஸ் அப்படின்னா டைம் என்ன ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது தமிழில் மணி எவ்வளவுன்னு கேட்போம்ல, அதே மாதிரி தான் ஜெர்மனில் எவ்வளவுன்னா வி ஃபீல், மணி எவ்வளவு ஆகுதுப்பா அப்படின்னா வி ஃபீல் உவர் இஸ்ட் எஸ். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கிளாக் டைமிங்ஸை ஜெர்மனில் எப்படி சொல்கிறதுன்னு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். போத் ஃபார்மல், கேஷுவல், அதாவது ஃபார்மல், இன்ஃபார்மல் வே ஆஃப் டெல்லிங் டைம் நிறைய எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி ஆகுது. ஸோ காலையில் 8 மணி ஆகுது, பெரிய முள் 0ல் இருக்குது, 12ல் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் அப்படியே ஃபார்மலில் எஸ்இஸ்ட் ஆக்ட் உவர், வெறும் எஸ்எஸ்ட் போட்டுட்டு சின்ன முள் எந்த நம்பரில் இருக்குதோ ஆக்ட் உவர். கேஷுவலில் உவர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு வேறு எதுவுமே இல்லை, பெரிய முள் 12ல் இருக்கிறதுனால வேறு எதுவும் போட தேவையில்லை, எஸ்எஸ்ட் ஆக்ட். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது காலையில், 9 AM. இதுவுமே ரொம்ப சிம்பிள். பெரிய முள் 12ல் இருக்கிறதுனால நம்ம அப்படியே சிம்பிள் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்எஸ்ட் 9 உவர். இதே கேஷுவலாக சொல்லும் போது உவர் யூஸ் பண்ணக்கூடாது, எஸ்எஸ்ட் 9. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மணி இப்போ 10:15 ஆகுது காலையில், 10:15 AM அப்படின்னா ஃபார்மலில் எப்படி சொல்கிறது அப்படின்னா எஸ்எஸ்ட் ஜேன் உவர் ஃபும்சன். ஃபும்சன் மினுட்டன் கிடையாது, எஸ்எஸ்ட் ஜேன் உவர் ஃபும்சன். ஸோ கேஷுவலாக சொல்லும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பெரிய முள் 15 நிமிஷத்தில் இருக்குது, அப்படின்னா 1/4 மணி நேரம் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி 1/4 மணி நேரம் முன்ன பின்ன ஆச்சுன்னா ரொம்ப சிம்பிள். எந்த மணி நேரத்திலிருந்து 1/4 மணி நேரம் ஆச்சுன்னு பார்க்கணும். இப்போ 10:15னா 10 மணி ஆகிட்டு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ 10 மணி ஆகிட்டு 1/4 மணி நேரம் இருக்குது. ஸோ 10 மணிக்கு அப்புறம், 10 மணி இருக்கும்போது பெரிய முள் 12ல் இருக்கும், 10 மணிக்கு அப்புறம் 1/4 மணி நேரம் ஆனதுனால அப்புறம் அப்படின்னா நம்ம நாக் யூஸ் பண்ணோம், இங்கிலீஷில் ஆஃப்டர். 1/4 மணி நேரம் குவார்ட்டர் அப்படின்னா ஜெர்மனில் ஃபியர்டல். ஸோ இது 10:15 கேஷுவலாக சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லணும்? எஸ்இஸ்ட் ஃபியர்டல் நாக் ஜேன், எஸ்இஸ்ட் ஃபியர்டல் நாக் ஜேன். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலையில் 10:45 ஆகுது, 10:45 AM. ஃபார்மலில் சொல்கிறது ரொம்ப ஈஸி, எஸ்இஸ்ட்னு போட்டுட்டு என்ன மணி நேரமோ அது சொல்லிவிட்டு உவர் சொல்லிவிட்டு என்ன நிமிடமோ அது சொல்லணும். இப்போ 10:45னா ஃபார்மலில் எஸ்இஸ்ட் ஜேன் உவர் 45. 45 மினிட்டன் இல்லை, 45. ஸோ கேஷுவலாக சொல்லும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா போன வாட்டி 1/4 மணி நேரம் 10 மணி ஆகிட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ 11 மணி ஆகிறதுக்கு முன்னாடி 1/4 மணி நேரம் இருக்குது. ஸோ 1/4 மணி நேரம் அப்படின்னா நமக்கு தெரியும், குவார்ட்டர் அப்படின்னா ஃபியர்டல். பட் 11 மணி ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 11 அடிக்க 1/4 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, முன்னாடி அப்படின்னா ஜெர்மனில் 4. ஓகே. ஸோ அப்போ எதுக்கு முன்னாடி 1/4 மணி நேரம் இருக்குது? 10:45ன்றது 11 மணிக்கு முன்னாடி 1/4 மணி நேரம் இருக்குது. அப்போனா எஸ்இஸ்ட் ஃபியர்டல் 4 ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 மணி, 10:30 AM ஆகுது. ஃபார்மலில் ரொம்ப ஈஸி, எஸ்இஸ்ட் ஜேன் உவர் 30. கேஷுவலில் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. அரை, ஆஃப் அப்படின்னா ஜெர்மனில் ஹால்புன்னு அர்த்தம், அரைனா ஆல்பு. இப்போ தமிழில் 10:30 அப்படின்னா 10 மற்றும் அரை 10:30ன்னு சொல்கிறோம். 9:30னா 9 மற்றும் அரை 9:30 மணி ஆகுதுன்னு சொல்கிறோம். 8:30 அப்படின்னா 8 மற்றும் அரை
8:30 மணி ஆகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஜெர்மனில் 10:30ன்றது ஜெர்மன் லாங்குவேஜில் 11ல் பாதின்னு அர்த்தம். அதாவது இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா 11 மணி முழுசாக ஆகிடும். அதில் 10:30ன்றது 11ல் பாதியில் நிற்கிதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 10:30 வந்து ஜெர்மனில் பாதி 11ன்னு சொல்லுவாங்க. ஸோ 11ன்னா நமக்கு எல்ஃப்னு தெரியும். 10:30ன்றது எசிஸ்ட் ஹால்ப் எல்ஃப். எசிஸ்ட் ஹால்ப் எல்ஃப். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுவும் அரை தான். 1:30 மணி மத்தியானம் 1:30 PM. ஃபார்மலில் சொல்லும் போது மத்தியானம் 12 மணிக்கு மேலே ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த ரயில்வே டைமிங்ஸ் யூஸ் பண்ணணும். 12 மணிக்கு மேலே 1ன்றது 13, 2ன்றது 14ன்னு சொல்லணும் ஃபார்மல் டைமிங்ஸில். ஸோ மத்தியானம் 1:30 மணின்றது ஃபார்மலாக எப்படி சொல்லணும்? எசிஸ்ட் 13 உவர் 30. ஓகே. இதே கேஷுவலாக சொல்லும் போது இந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம 12 மணிக்கு மேலே திருப்பி 1 மணியை வந்து நம்ம 1ன்னே சொல்லலாம். இப்போ கேஷுவலாக 1:30 சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லணும்னா, பெரிய முள் வந்து அரை மணி நேரத்தில் இருக்குது. அரை அப்படின்னா நம்ம என்னன்னு படித்தோம்? ஆல்பு. அரைனா ஆல்பு. இப்போ தமிழில் 1 + அரை தான் 1:30 மணின்னு சொல்கிறோம். ஆனால் ஜெர்மனில் 2 மணி ஆகும்போது 1:30ன்றது 2ல் பாதி ஆயிருக்குன்னு அர்த்தம். 1:45ன்றது 2 மணியில் முக்காவாசி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ 1:30ன்றது என்னது? பாதி 2. பாதி 2 அப்படின்னா ஜெர்மனில் ஹால்பு ஜ்வை. 1:30 மணின்றது எசிஸ்ட் ஹால்பு ஜ்வை. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மணி மத்தியானம் 1:50 ஆகுது அப்படின்னா ஃபார்மலில் எப்படி சொல்கிறது? சிம்பிள். எசிஸ்ட் 13 உவர் 50. இது ரொம்ப சிம்பிள். ஓவர் இருக்கிற இடத்துல என்ன மணி நேரமோ போட்டுட்டு ஓவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிமிடங்கள் என்னமோ அது போட்டுடலாம். இதே கேஷுவலாக சொல்லும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது 1/4 மணி நேரம் 3/4 மணி நேரம்னா குவார்ட்டர் வச்சு சொல்லிடலாம். அரை மணி நேரம் ஆச்சுன்னா ஹால்புன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரமும் இல்லை, 3/4 மணி நேரமும் இல்லை, அரை மணி நேரமும் இல்லை, நடுவில் வந்திருக்கு. பெரிய முள் இந்த 1/4, 3/4, அரை இது எங்கேயும் வராமல் நடுவில் வந்தால் எப்பயுமே ரெஃபரன்ஸுக்கு எய்தர் மேலே இருக்க 12 எடுக்கணும், இல்லைன்னா கீழே இருக்கிற 6 எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பெரிய முள்ளுக்கு பக்கத்தில் 12 இருக்குது. ஸோ அப்போனா 12 ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். 12லேருந்து பெரிய முள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 10 நிமிஷம் தூரத்தில் இருக்குது. ஸோ அப்போனா 12 ஆயிடுச்சு அப்படின்னா மணி 2 ஆயிருக்கும். 2 ஆவறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. 2 ஆவறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி இருக்குது. முன்னாடி அப்படின்னா ஜெர்மனில் 4. 10 அப்படின்னா ஜெர்மனில் ஜெயின். அப்போ 2 ஆவறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னா ஜெர்மனில் எசிஸ்ட் ஜெயின் 4 ஜ்வை. 1:50ன்றத கேஷுவலாக எப்படி நம்ம ஜெர்மனில் சொல்லுவோம்? எசிஸ்ட் ஜெயின் 4 ஜ்வை. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 3:10 ஆகுது மத்தியானம். ஃபார்மல் ரொம்ப ரொம்ப ஈஸி. வழக்கம் போல் நம்ம ரயில்வே டைமிங்ஸ் யூஸ் பண்ணி 3ன்றது 15ன்னு சொல்லிக்கலாம். ஃபார்மலாக சொல்கிறோன்னா எசிஸ்ட் 15 உவர் ஜெயின். எசிஸ்ட் 15 உவர் ஜெயின். இதே கேஷுவலாக சொல்லும் போது நமக்கு அகைன் ப்ராப்ளம். இதே பெரிய முள் 1/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் அரையில் இருந்ததுன்னா நம்ம எய்தர் வந்து குவார்ட்டரோ ஹாஃபோ யூஸ் பண்ணியிருக்கலாம். இது எங்கேயுமே இல்லாமல் நடுவில் இருக்குது. நடுவில் இருந்தாலே நம்ம ரெஃபரன்ஸுக்கு 12 இல்லை 6 எடுக்கணும். எது பக்கத்தில் இருக்கோ அதை எடுத்துக்கணும். எப்பயுமே 12 இல்லை 6 இது 2 தான் எடுக்கணும். இந்த டைமில் 3:10ன்றப்போ பெரிய முள் 12க்கு பக்கத்தில் இருக்குது 6 விட. அப்போனா 12 தான் நம்ம எடுத்துக்கணும். 12க்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குது? 10 நிமிஷம் பக்கத்தில் இருக்குது. ஸோ 12ல் இருந்ததுன்னா மணி 3. இப்போ 10 நிமிஷம் தள்ளி போயிருக்கு. ஸோ 10 நிமிஷம் 3 மணி ஆகிட்ட பிறகு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஆஃப்டர் பிறகு அப்படின்னா ஜெர்மனில் நாஹ். ஸோ 3:10ன்றத நம்ம ஜெர்மனில் எப்படி சொல்கிறோம்? எசிஸ்ட் ஜேன் நாஹ் த்ரை. 3:10ன்றத ஜெர்மனில் 3 மணி ஆகி 10 நிமிஷம் ஆயிருக்கு. 3 மணி அடித்து 10 நிமிஷம் ஆயிருக்கு. அது ஜெர்மனில் எப்படி சொல்லணும் கேஷுவலாக? எசிஸ்ட் ஜேன் நாஹ் த்ரை. அடுத்த எக்ஸாம்பிள் மத்தியானம் 3:25 ஆகுது அப்படின்னா ஃபார்மலில் ரொம்ப ஈஸி.
Es ist 15 Uhr 25. ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை, என்ன நம்பரோ அதை போட்டு சொல்லிடலாம். இதே கேஷுவலாக சொல்லும் போது அகைன் போன எக்ஸாம்பிள் மாதிரியே குவார்ட்டர்லேயும் இல்லை ஆஃப்லேயும் இல்லை, நடுவில் இருக்குது. நடுவில் இருக்குன்னா நம்ம ரெஃபரன்ஸுக்கு எய்தர் 6 எடுக்கணும் இல்லை 12 எடுக்கணும். எது பெரிய முள்ளுக்கு இருக்கிறதுலே பக்கத்தில் இருக்குது? 3:25 ஆகும்போது 6 தான் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. எவ்வளோ பக்கத்தில் இருக்குது? 6 அடிக்கு அரை மணி நேரம் அடிக்க 5 நிமிஷம் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை பெரிய முள் 30 நிமிஷம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம 3.5 எப்படி சொல்லுவோம்? 4ல் பாதின்னு சொல்லுவோம். 3.5 எப்படி சொல்லுவோம்? ஜெர்மனில் 4ல் பாதின்னு சொல்லுவோம். ஸோ 4ல் பாதி அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. அதாவது 4ல் பாதி அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி இருக்கிறோம். முன்னாடி அப்படின்னா 4. ஸோ es ist 5 halb 4. 3ன்றது halb 4, 5ன்றது 5, முன்னாடின்றது 4. es ist 5 halb 4. 3:25ன்றது கேஷுவலாக சொல்கிறோன்னா es ist 5 halb 4. அடுத்த எக்ஸாம்பிளும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 3:40 PM. ஃபார்மலில் சொல்லும் போது ரொம்ப ஈஸி. es ist 15 Uhr 40. கேஷுவலாக சொல்லும் போது அகைன் நம்ம என்ன பண்ணணும்? இருக்கிறதுலே பெரிய முள் 12 பக்கத்தில் இருக்குதா 6 பக்கத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல பெரிய முள் 6 பக்கத்தில் இருக்குது. ஒருவேளை பெரிய முள் 6ல் இருந்தால் அரை மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னா 3:30 மணி ஆயிருக்கும் டைமு. 3ன்றது ஜெர்மனில் 4ல் பாதி. 4ல் பாதினா என்னது? es ist halb 4. பட் 4ல் பாதி ஆயிட்டு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. இப்போ 4ல் பாதியிலேருந்து எவ்வளோ ஆயிருக்கு? 10 நிமிஷம் தள்ளி போயிருக்கு. ஸோ 10 நிமிஷம் தள்ளி போயிருக்கு அப்படின்னா நம்ம nach யூஸ் பண்ணணும். es ist 10 nach halb 4. 3ன்னா 4ல் பாதி. es ist 10 nach halb 4. 3:40ன்றது ஜெர்மனில் எப்படி சொல்லணும்? es ist 10 nach halb 4. ஸோ ஜெர்மனில் என்ன கிளாக் டைமிங்ஸ் வந்தாலும் நம்மளால் இப்போ ஈஸியாக ஃபார்மல் மெத்தட்லேயோ கேஷுவல் மெத்தட்லேயோ சொல்ல முடியும். ஒரு ப்ராக்டிஸ்க்காக இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது நீங்கள் இருக்கிற ஊரில் என்ன டைமோ அந்த டைமை போத் ஃபார்மல் மெத்தட்லேயும் கேஷுவல் மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் இல்லை வேறு ஒரு நாட்டில் இருக்கீங்கன்னா என்ன நாடுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாட்டிலையும் வேறு டைமிங் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஈஸியாக வருதுன்னு தெரியும். தேங்க்யூ.